நீ காலையில கிரிட்டு நெஞ்சிட்டு கிரிட்டு போயிட்டு பல்லையில வந்துட்டு கிரிட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இவ்வளவு கிரிட்டு போகுதுன்னு பாத்தீங்கன்னா ரம்ஜானுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்க வேண்டியதா இருந்துச்சு. இது 100 நாள் பயிற்சியோட 28வது நாள். பிரியாணி சமைக்க தேவையான எல்லா பொருளையும் மலை மாதிரி கொட்டி வச்சிட்டாங்க. அது என்ன பிடிச்சி பிரிக்க சொல்லிட்டாங்க. நான் சும்மா உட்காந்து பிரிச்சு எல்லாத்தையும் பிரிச்சு வச்சிட்டேன். அந்த வேலையை முடிச்சுட்டு குளிச்சுட்டு 4:30 மணி போல கடைக்கு போயிட்டு பால் பாக்கெட் காஃபி தூள் எடுத்து கிளப்பிட்டு வந்துட்டேன். நமக்கு ட்ரைனிங் பண்ண நிறைய தடங்கள் இருந்தாலும் நம்பர் 1 தடங்களா இருக்க அந்த துணியை தூக்கி ஓரம் கட்டிட்டு ட்ரைனிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம புஷ்பா வேலையை காட்ட ஆரம்பிச்சோம். பார்க்கறதுக்கு புஷ்பா மாதிரி இருக்கிறதால இனி அன்புடன் புஷ்பராஜ் என்று அழைக்கப்படுவார். புஷ்பராஜ் எதுக்கும் அடங்காதம். ஃபர்ஸ்ட் ஒர்க்கோட ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ற மாதிரி ஆரி ஸ்கிப்பிங் பண்ணேன். நார்மலா பண்ணாம மிக்சர்ஸ் ஆஃப் ஸ்கில்ஸ்ல பண்ணேன். நான் ஃபர்ஸ்ட் டே பண்ணதுக்கும் இன்னைக்கு பண்ணதுக்கும் ரொம்பவே டிஃபரன்ஸ் இருக்கு. இன்னைக்கு அத்லெட்டிக் ட்ரைனிங் பண்ண முடியல. ஆனா தடி மாதிரி வந்துட்டு இருக்க ஹேண்ட்ஸ் அண்ட் ஸ்கில்ல ட்ரைனிங் பண்ணலாம்னு இறங்கிட்டேன். எப்ப இந்த வீடியோ ஆன் பண்ணாலும் ஃப்ரேம் குள்ள இருக்கனா இல்லையானே டவுட்டாவே இருக்கு. அதனால எப்பயுமே ஒரு வாட்டி கிராஸ் செக் பண்ணிக்கிறது. அப்புறம் மொபிலிட்டி பண்ணிட்டு நீங்க ரொம்ப இன்டென்ஸா ட்ரைனிங் பண்ணாம ஸ்ட்ரைட்டா நிக்கிறதுக்கு மட்டும் தான் ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தேன். தூக்கி ரைஸ்லாம் பண்ண முடியுது. ஆனா பாடியை ஒரே இடத்துல கான்ஸ்டன்டா வச்சு நிக்க முடியல. அப்புறம் ட்ரைனிங் கண்ட்ரோல் ஒரு சிறிய ஓய்வு எடுத்துட்டு அகைன் ஹேண்ட் ஸ்டாண்ட் பண்றதுக்கு போனா இந்த வாட்டி நம்மளுக்கு புஷ்பா தான் வீடியோ எடுத்து கொடுத்தான். அவன் எடுத்த நேரமா இல்ல நான் நின்று நேரமான்னு தெரியல. ப்ராப்பரா ஒரு 4 செகண்ட் ஹோல்ட் பண்ணி அப்புறம் நம்ம புஷ்பாவோட ஸ்கில்ஸ்லாம் வந்து ஷோகேஸ் பண்ணிருந்தான். நைட் ட்ரைனிங் முடிச்சுட்டு திடீர்னு ஃபியூச்சர் இருந்துச்சு ஒரு பயம். என்னடா பண்ண போறோம்னு கண்ணில் தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு. அப்படிலாம் உருட்ட மாட்டேன். வீட்டில் வெங்காயம் வெட்டிட்டு இருந்தாங்க. அப்புறம் நானே எங்க அப்பாவும் போயிட்டு பிரியாணி சமையத்துக்கு ஸ்டவ் கிளப்பிட்டு வந்துட்டோம். நைட்டு சிஎஸ்கேக்கும் RRக்கும் மேட்ச் நடந்துச்சு. அதை உட்காந்து பார்த்துக்கிட்டே நீங்க நல்லா அமைச்சிட்டேன். தொடர்பில் இருக்கும்.